எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது தைப்பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் எப்படி இனிப்பாக டேஸ்ட்டாக செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிம்பிளான மெத்தட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற அளவுப்படி செஞ்சிங்கனாக்கா பொங்கலோட டேஸ்ட்டு கலரு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சர்க்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் அரை கப்பு பைத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு இதை 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த அரிசியையும் பைத்தம்பருப்பையும் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு பால் ஆவின் பால் எதுனா இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி எடுத்துருக்கோம், அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். 1.5 கப்புக்கு இப்போ 3 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப்பு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதன்றது எதுவும் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் நம்மளுக்கு போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. இப்போ ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்திருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரியை விட திராட்சை அதிகமாக இருக்கக்கூடாது. திராட்சை நம்ம அதிகமாக சேர்த்தோம்னாக்கா சர்க்கரை பொங்கலில் ஒரு புளிப்புத்தன்மை வரும். அதனால் முந்திரி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு திராட்சை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வறுப்பட்டு வந்திருக்கு. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம்.
இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஜாதிக்காய் இதில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு சக்கரை பொங்கலுடைய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே பிஞ்ச் ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போது திருப்பி மூடி ஒரு 5 நிமிஷம் இது கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக விடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். கம்மன்னு நம்மளுடைய சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ தலை நம்ம சக்கரை பொங்கல் இருக்குது பாருங்கள். நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் இதை செஞ்சிங்கனாக்கா இதே போல் கலரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த பொங்கலுக்கு இந்த ஈஸியான சக்கரை பொங்கல் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.